யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45 50 வரை உள்ள இறை வார்த்தைகளில் உள்ள ஒரு அற்புதமான மனிதரை நாம் இன்று பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேல் இவருக்கு கத்தோலிக்க திருச்சபையிலே நத்தனியேல் என்ற பெயரும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலே பர்த்தலேமி என்ற 3 பெயர்களை கொண்டவர். இவருடைய அழைப்பே ஒரு அற்புதமான அழைப்பாக இருக்கும். இவரை நம் ஆண்டவர் இயேசு எல்லா சீடர்களையும் தேடி சென்று அழைப்பார். ஆனால் இந்த சீடர் ஆண்டவரை தேடி வருகிற ஒரு சீடராக இருப்பார். இந்த நாத்தான்வேல் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் தேவனுடைய மெசியாவை பற்றியும் அவருடைய வரவை பற்றியுமே சிந்திக்கிற ஒரு மனிதனாய், எந்த நேரமும் அதே சிந்தனையிலே இரவும் பகலும் மேசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இந்த மனிதன் வாழ்க்கையிலே இருந்தார். மேசியாவை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி கிடைக்குமா, மேசியாவை பற்றிய தகவல் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த மனிதர்களாக இருந்தார். பண்டைய நாளிலே எருசலேமிலே தேவாலயம் இருக்கும். மற்ற பட்டணங்களிலெல்லாம் சினகாக் என்று சொல்லக்கூடிய தொழுகை கூடம் இருக்கும். அந்த தொழுகை கூடத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே யூதர்கள் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். யூதர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகின்ற அந்த வேளையிலே வேதாகமத்திலே இருக்கிற முதல் 5 நூல்கள், தோரா என்று சொல்லப்படுகிற முதல் 5 நூல்கள் ஒரு நூலாகவும், நெவீம் 12 சீடர்கள் 12 தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகமான நெவீம் என்ற புத்தக நூலாகவும், கெத்வீம் என்கின்ற சங்கீதம், நீதிமொழிகள், நெகமியா, எசரா போன்ற நூல்கள் எல்லாம் தொகுப்படைந்த ஒரு நூல்கள் நெகீம் என்ற நூல்களாகவும், இந்த நெவீமும் கெத்வீமும் சேர்ந்த ஒரு நூல்தான் தானக். இந்த தானக்குக்கு தீர்க்கதரிசிகள் ஆகமம் என்று பெயர். தீர்க்கதரிச ஆகமங்களிலிருந்து ஒரு இறை வார்த்தையையும், தோராவிலிருந்து ஒரு இறை வார்த்தையையும் பரிசுத்த ஓய்வு நாளிலே எடுத்து வாசிப்பார்கள். அப்படி தொழுகை கூட தலைவன் தோராவை எடுத்து வாசிப்பார். அதனுடைய அர்த்தங்களை வேத பண்டிதர்கள் எடுத்து சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் எல்லோரும் கேட்பார்கள். அதுபோல தீர்க்க தரிசன ஆகம புஸ்தகத்திலே அவர்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மேசியாவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியுமான செய்திகளே யூதரிடத்திலே அதிகமாக எடுத்து சொல்வார்கள். இதன் காரணமாக யூதரிடத்திலே மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு மிக மிக அதிகமாய் பெருகியது. எல்லா யூதர்களும் மெசியாவுடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே இந்த நாத்தான்வேலும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராய் இருக்கின்றார். இவர் மெசியாவை பற்றி தேடும் பொழுது, மெசியாவை பற்றி இவருக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இவர் தனக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அது என்ன தீர்மானம் என்றால், மெசியா என்ற தேவன் அவர் ஒரு பரிசுத்தமான தேவன். அந்த பரிசுத்தமான தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்ற இறை வார்த்தையின்படி அந்த பரிசுத்த தேவனை தரிசிப்பதற்காக இவர் தன்னை பரிசுத்தம் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்கிறார். அதன் காரணமாக இவர் அத்திமரத்தின் கீழே அடிக்கடி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் பிலிப்பு நாத்தான்வேலை சந்திக்கிறார். சந்தித்து மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதப்பட்ட நாசரேத்து ஊராகிய யோசேப்பின் குமாரனாகிய இயேசுவை கண்டோம் என்று சொல்கிறார். அப்பொழுது இவருக்கு மெசியாவை கண்டுவிட்டார்களா என்று ஒருபுறம் ஆச்சரியம் இருந்தாலும், நாசரேத்திலிருந்து எப்படி மெசியா வரக்கூடும் என்று தனக்குள்ளே ஒரு சிந்தனையில் இருக்கிறார். ஆனாலும் அவர் வந்து பார் என்று பிலிப்பு சொன்னவுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகுந்த ஒரு அச்சத்தோடும், அது எப்படி நசரேத்திலிருந்து இவர் ராஜாவாக வருவார், இவர் பிரபுவாக ஆசாரியராக வருவார் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே நாசரேத்திலிருந்து வந்திருக்கிறார் என்று அவருக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே
ஆசையோடு மிகுந்த உற்சாகத்தோடு நம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க வருகிறார். அப்பொழுது ஆண்டவரை சந்திக்க வரும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு நாத்தான்வேலை பார்த்து ஒரு அற்புதமான ஒரு அழைப்பிடுவார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார். அப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்கள். இந்த அருமையான அப்போஸ்தலருக்கு யோபுக்கு தான் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உத்தமன் என்று பட்டம் கொடுத்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலனுக்கும் உத்தமன் என்று வானத்தையும் பூமியையும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதை உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்க விடவில்லை. மெசியாவை பார்ப்போம் எப்படி இருப்பார் என்று சந்தேகத்துடன் வந்த அவருக்கு மெசியா உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் என்று சொன்னவுடன் அவர் மிகுந்த தயக்கத்தோடு, ஆண்டவரே என்னை எப்போது நீர் கண்டீர் என்று தயக்கத்துடன் ஆண்டவரை கேட்பார். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பே நான் உன்னை அத்திமரத்தின் கீழே பார்த்தேன் என்று சொல்வார். அத்திமரத்தின் கீழே பார்த்தேன் என்று சொல்லி அவனுடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை நம் ஆண்டவர் இயேசு திறந்து விடுவார். அப்பொழுது அந்த சடிதி நேரத்திலே மெசியாவினுடைய பண்புகளை அவர் சினகாக்கிலே கேட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பாராம்? மெசியா பிதாவுடைய போதகராய் இருப்பாராம். அவர் பிதாவுடைய குமாரனாய் இருப்பாராம். அவர் இஸ்ரவேலின் உலக அனைத்திற்கும் ராஜாவாய் இருப்பாராம் என்று அவரை பற்றிய அந்த மனதில் வைத்திருந்த அதை இப்பொழுது இயேசுவிடத்திலே இயேசுவை பற்றியே தான் கேட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை சுவிசேஷமாய் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ரபி, நீ தேவகுமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று அற்புதமாய் ஆண்டவரை பார்த்து அற்புதமான ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவருக்கே சொல்லுவார். இயேசுவை பற்றி இயேசுவுக்கே சொல்லுவார். இயேசு அந்த இடம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமான இடம் இருக்கும் என்று நாம் நினைத்து பாருங்கள். ஆண்டவரும் அவனை மகிழ்ச்சியோடு உத்தம கபடற்ற இஸ்ரவேலனே என்று சொல்லி தன் மகிழ்ச்சியை, இருதயங்களை அறிந்த அந்த தேவன் அவருடைய இருதயத்தை அறிந்து அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இவரும் ஆண்டவருக்கு தான் அறிந்து ஆண்டவரை மெசியாவை பற்றி தேவாதி தேவனை பற்றி அறிந்திருக்கிற அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இப்பொழுது அவர் சுவிசேஷமாய் இயேசுவானவரிடத்திலே இயேசுவை பற்றியே இயேசுவிடத்திலே சுவிசேஷமாய் சொல்கிறார் என்றால் எப்படி ஒரு பாக்கியம் உள்ள இந்த அப்போஸ்தலர் என்பதை நாம் நினைக்கும் பொழுது மிக 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 ஒரு அற்புதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மிடத்திலே பொங்கும். நமக்கே இப்படி ஒரு நிகழ்ச்சியை படிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் பொங்கும் பொழுது அங்கு தேவாதி தேவனுக்கும் அந்த அருமையான நாத்தான்வேலுக்கும் எப்படி ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும் என்று நாம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் பேதுரு சீடர்கள் மத்தியிலே தேவகுமாரன் என்று சொன்னார். ஆனால் இவர் இயேசுவிடத்திலே முதல் வேதாகமத்திலே தேவனுடைய குமாரன் இயேசு என்றும் இஸ்ரவேலின் ராஜா என்றும் பிதாவின் போதகர் என்றும் முதலிலே வேதாகமத்திலே சொன்ன இயேசுவிடத்திலே சொன்ன ஒரு அற்புதமான இது அப்போஸ்தலர் தான் இந்த நாத்தான்வேல். என்ன ஒரு அற்புதமான சுவிசேஷகர், எப்படி ஒரு முதன்மையான சுவிசேஷகர் என்ற ஒரு பாக்கியத்தை இவருக்கு கிடைத்திருக்கிறார் ஆண்டவர். அன்பானவர்களே, இந்த நாளிலே எப்படி அவர் இருதயத்தை மெசியாவை காண வேண்டும், மெசியாவுடைய தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று துடித்து அலைந்து திரிந்ததை தேவாதி தேவனுடைய சகல இருதயத்தையும் அறிந்த இருதயத்தை அறிந்த தேவன் அவருடைய இருதயத்தை அறிந்து அவரிடையிலே வரும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதே போல நாம் இன்று ஆண்டவரை தேடுபவர்களாய் இயேசு ராஜாவை தேடுகிறவராய் இருக்கும் பொழுது அந்த அவருக்கு கிடைத்த அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு நமக்கு சந்தேகமே இல்லை. ஒரு அற்புதமான தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த தேவனை தேடுவோமா? வேதத்தின் வழியாகவும் இறை வார்த்தையின் வழியாகவும் நாம் தேடுவோம். மிகவும் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே உம்மை பற்றி அறிந்து கொள்ள, உம் அப்போஸ்தலரை பற்றி அற்புதமாய் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் மீது உம் ஆவியை ஊற்றும்.
நாங்கள் இன்னுமாய் தெரிந்து கொள்ள உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.